அது எவ்வளவு பெரிய உருக்கம் திருவாசகத்தில். அதையெல்லாம் சொல்லி நான் நிறைவுக்கு வர்றோம். என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஆனந்தராசனையா சைவ சித்தாந்த ஆனந்தராசனையா சொல்றார், பக்குவம் இல்லாதவர்களுக்கு பாடம் நடத்துவது பாவம், பக்குவம் உள்ளவர்களுக்கு பாவம் நான் பாடம் நடத்தாமல் இருப்பது பாவம் அப்படின்னா. நீங்க பக்குவமா இருக்கிறதுனால என்னால சொல்லாம இருக்க முடியல. சரியா? எங்க திருக்கூட்டத்துக்கு ஒரு விதி வச்சிருக்கோம். அறம் நம் வழி, அருள் நம் துணை, ஆனந்தம் நம் குறிக்கோள். இந்த ரெண்டு டைலாக். யாராவது உங்ககிட்ட நீங்க சைவம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டா ரெண்டே வார்த்தையில தான் பதில் சொல்லணும். ஒன்று பாசநீக்கம், இன்னொன்று சிவப்பேர். எனக்கு ஆணவம் கர்மம் மாயை போகணும், நான் யார் அடையணும்? சிவபெருமானை அடையணும் அப்படின்னு பதில் சொல்லணும். இதெல்லாம் எங்க டீம்ல பங்கிட்டேயா. இது அந்த டைலாக் சொல்ல தெரிஞ்சாலும் கூட்டத்தில் சேர்ப்போம் என்பதை எல்லாம் சொல்லி எங்க மகிழ்ச்சியான நேரத்துல இது நிறைய பேசலாம். ஆனால் உங்க எல்லாரும் பாராட்டணும். இவ்வளவு பேர் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கறதே பெரிய விஷயம். என்ன சொல்றீங்க? நான் இவருக்காக பேசினாங்க. முதல்ல எல்லாரும் உட்காந்து கவுண்ட் பண்ணுவோம். வார்த்தைகளோட சேர்த்து 7 பேர். ஒரு ஆள் 10 நிமிஷம் பேசுற மாதிரி 70 நிமிஷம் ஆச்சு. இந்த கவுண்டிங்கே சீக்கிரம் சொல்லி தான் கூப்பிட்டு. சரியா? அதனால நீங்க சிறப்பாக எங்களை பார்த்து ஒருத்தர் சிலர் கேட்கறாங்க, உங்க வகுப்பு உங்களுடைய மாணவர்களும் பேசுற சப்ஜெக்ட் கொஞ்சம் வெயிட்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நான் சொன்னேன், ஆபரேஷன் பண்றதுக்கு ஐடாக்ஸ் பண்ணக்கூடாது. ஆபரேஷன் பண்றதுக்கு என்னதான் பண்ணணும்? ஆபரேஷன் தான் பண்ணணும், ஐடாக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம சைவத்துல ஐடாக்ஸ் போட்டா 500 வருஷம் போச்சு. எத்தனை வருஷம் போச்சு? 500 வருஷம் ஐடாக்ஸ் தானே போச்சு. அது வேண்டாம்னு சொல்லிதான் கொஞ்சம் சப்ஜெக்ட் பேசுங்கப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காங்க. எத்தனை மந்திரத்தை பற்றி ஐடியா வந்துருக்குது. எவ்வளவு